पादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिति नामिने नम आचार्य पादाय निताय कृपाप्रदायिने गौरकदधामदय नहर ग्रामदायिने नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாத்துக்கும் இன்னொரு முறை என்னோட தண்டவாத் பிரணாம்ஸ். இப்போ பகவத்கீதையில நம்ம 2வது அத்தியாயத்துல இருக்கோம். கீதையின் உட்பொருள் சுருக்கம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம 23வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம். மாதாஜி ஜெயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நம்ம 2வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகத்துல இருக்கோம். ஞாசைனம் சிந்ததி சஸ்திராணி, அதுதான் படிச்சீங்களா? ஓ சரி சரி, ஓகே மாதாஜி, சாரி. மொழிபெயர்ப்பு. கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதாவது தவறினால் மனிதர் எல்லாம் நிச்சயமாக என் பாதையே பின்பற்றுவர். ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்துக்கு சமுதாயத்தில் அமைதி இருக்க வேண்டியது அவசியம். இதற்காக ஒவ்வொரு பண்புள்ள மனிதனுக்கும் சில குடும்ப நியதிகள் பழக்கங்கள் உண்டு. இத்தகைய சட்ட திட்டங்கள் கட்டுண்ட ஜீவன்களுக்காகவே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சாரி, ஸ்லோகம் அது இல்ல மாதாஜி. நைனம் சிந்ததி சஸ்திராணி, அந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பு ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாதும், நீரால் நனைக்கப்பட முடியாதும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாதும் ஆகும். இதுதான் மொழிபெயர்ப்பு. நீங்க 2வது அத்தியாயம் 23வது ஸ்லோகத்துல தான் இருக்கீங்களா பகவத்கீதை? அத்தியாயத்துல படிக்கிறேங்க மாதாஜி. சாரிங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. 2வது அத்தியாயம். பரவாயில்ல. நைனம் சிந்தந்தி சஸ்ராணி நைனந்த அதி பாவதக நஷனம் வேத யத்யாகோ நஷோ சயதி மாருதக. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். பொருளுரை: வாள், நெருப்பு ஆயுதம், மலை ஆயுதம், புயல் ஆயுதம் போன்ற பலதரப்பட்ட ஆயுதங்களாலும் ஆத்மாவை கொல்ல முடியாது. நவீன காலத்தில் உபயோகப்படுத்தப்படும் செருப்பு ஆயுதங்களை தவிர நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் ஆயுதங்கள் அக்காலத்தில் இருந்தனவென்று தெரிகிறது. நவீன யுகத்தின் அணு ஆயுதங்களும் நெருப்பு ஆயுதங்களாக இனம் பிரிக்கப்படுகின்றன. ஆனால் முந்தைய காலகட்டத்தில் பௌதிக இயற்கையின் பஞ்சபூதங்களின் அனைத்து பொருள்களை கொண்டும் ஆயுதங்களை தயாரிக்கப்பட்டன. நெருப்பு ஆயுதங்கள் நீர் ஆயுதங்களால் எதிர்க்கப்பட்டன. இவற்றை நவீன விஞ்ஞானம் அறியாது. புயல் ஆயுதங்களை பற்றிய அறிவும் நவீன விஞ்ஞானிகளுக்கு கிடையாது. அத்தகைய எல்லா ஆயுதங்களை கொண்டும் எந்த விஞ்ஞான கருவிகளின் மூலமாகவும் ஆத்மாவை துண்டுகளாக வெட்டவோ அழிக்கவோ முடியாது. தனிப்பட்ட ஆத்மா அறியாமையினால் உருவானது என்றும் அதன் பின்னர் மாயின் சக்தியால் கவரப்பட்டது என்றும் கூறக்கூடிய வகையினால் அது எவ்வாறு என்பதை விளக்க முடியாது. உன்னத ஆத்மாவிலிருந்து தனிப்பட்ட ஆத்மாக்களை துண்டிப்பது அசாத்தியமானதாகும். உண்மையில் தனிப்பட்ட ஆத்மாக்கள் நிச்சயமாகவே உன்னத ஆத்மாவின் பிரிக்கப்பட்ட பகுதிகளாகும். தனிப்பட்ட அணு ஆத்மா நிச்சயமாகவே அணு ஆத்மா என்பதால் அவர்கள் மாயின் சக்தியால் கவரப்படக்கூடியவர்கள்.
இவ்வாறாக அவர்கள் முழுமுதற் கடவுளின் உறவிலிருந்து பிரிந்துவிட்டனர். இது நெருப்பு பொறிகள் குணத்தால் நெருப்பினைப் போல இருந்தாலும் நெருப்பிலிருந்து வெளிப்பட்ட பின்னர் அணைந்து விடுவதைப் போன்றதாகும். முழுமுதற் கடவுளின் பிரிந்த அம்சங்களாக வராக புராணம் ஆத்மாக்களை வர்ணிக்கின்றது. பகவத்கீதையின்படியும் ஆத்மாவின் தன்மை அதுவே. எனவே மாயையில் இருந்து விடுபட்ட முக்தி பெற்ற நிலையிலும் கூட ஜீவாத்மா தனது தனித்துவத்தை இழப்பதில்லை. இது அர்ஜுனனுக்கு பகவான் அளித்த உபதேசங்களில் இருந்து தெளிவாகின்றது. கிருஷ்ணரிடமிருந்து பெறப்பட்ட ஞானத்தினால் அர்ஜுனன் முக்தி அடைந்தான் என்ற போதிலும் கிருஷ்ணருடன் அவன் ஒன்றாகி விடவில்லை. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றிங்க மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, எந்த எந்த அஸ்திரத்தினாலையும், அது புயலாகட்டும், நெருப்பாகட்டும், நீராகட்டும், இல்ல வேற ஏதாவது அஸ்திரங்களாகட்டும், இது மூலியமா ஆத்மாவை கொல்ல முடியாது இல்லையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அர்ஜுனன் வந்து இவங்க எல்லாத்தையும் அம்பு எய்து கொல்ல போறான். அதுல தலைய வெட்டுனா அதுவும் ஒரு வகையான கொலை இல்ல, எப்படி சொல்றதுன்னா அது ஒரு அஸ்திரமா உபயோகப்படுத்துறான்ல. அதாவது அர்ஜுனனோட வில் வித்தையில வந்து அவன் வந்து நீரை கொண்டு வர முடியும், நெருப்பை கொண்டு வர முடியும், இல்ல அது வந்து ஒரு அஸ்திரமாவே, இப்போ அந்த தலையை வெட்டுற மாதிரி ஒரு அருவாலோ இல்ல ஸ்வாட் இருக்கு இல்லைங்களா, வால், அது ஏதோ ஒண்ணு கொண்டு வர முடியும் இல்லையா? அந்த அளவுக்கு அவன் திறமைசாலி. ஆனா உடலை தான் அவன் கொல்ல முடியுமே தவிர ஆத்மாவை கொல்ல முடியாது. சோ கிருஷ்ணர் இங்க தெளிவா சொல்றாரு, ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நினைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். சஸ்திராணி அப்படின்னா ஆயுதங்கள், அஸ்திரம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது சஸ்திராணி அப்படிங்கிறோம். அப்புறம் தகதி, தகனம் அப்படிலாம் சொல்றாங்களே, தகதி அப்படின்னா எரித்தல், பாவகன்னா நெருப்பு, இப்ப கிளேதயந்தினா ஈரமாக்குறது. சோ இந்த ஆத்மாவை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து ஒரு உடல்ல இருந்து ஒரு உயிர் போயிருது, ஆத்மா போயிருதுன்னா வருத்தப்படுறது இது ரொம்ப இயல்பான இயற்கையான ஒரு விஷயம்தான் இல்லையா? அந்த உறவு எந்த அளவுக்கு நம்ம அந்த உறவு கூட நம்ம கனெக்ட் ஆகுறோமோ, யாரோ ஒரு தெரியாதவங்க அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த உண்மையை சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல ஒரு அப்பா, அவருக்கு 3 பசங்க, அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. சோ அப்பா வந்து அந்த வீட்டு வழியா வந்துட்டு இருக்காரு, அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. ஒரே கூட்டமா இருக்கு, அந்த வீடு பத்தி எரியுது. இவரு லபோதிபோன்னு அழுகிறாரு, சத்தம் போடுறாரு, ரொம்ப அவருக்கு மயக்கமே வருது. அப்ப அந்த வீடு ஆக்சுவலா அவர் வாங்கல, அது வாங்குறதுக்கு வந்து அவர் ரெடியா ஒரு அட்வான்ஸ் பணம் ஏதோ கொடுத்துருக்காரு. அந்த வீட்டை வாங்கின மாதிரி தானே, அட்வான்ஸ் கொடுத்தாலே வீட்டை வாங்கின மாதிரி தான். ஸோ அது அவரு கூட அந்த ஒரு பற்றுதலை ஏற்படுத்திடுச்சு, அந்த உறவை, இது தன்னோட வீடு அப்படின்னு. ஆனா அந்த வீடு வந்து இப்ப எரியுது. அப்ப அவரு பார்த்துட்டு ரொம்ப பதட்டப்படுறாரு, அவருனால நிலை கொள்ளவே முடியல. அப்ப முதல் மகன் அந்த பக்கமா வரான். தந்தையோட நிலையை பார்த்துட்டு, தந்தையே வருத்தப்படாதீங்க, நம்ம வந்து இன்னும் இந்த வீட்டை வாங்கல அப்படின்னு சொல்லவும், அப்பாட அப்படின்னு அவன் நிம்மதி பெருமூச்சு விடுறான். அப்ப 2வது மகன் வந்து சொல்றான், என்ன சொல்றீங்க, நம்ம வீட்டை வாங்கலையே, நம்ம அட்வான்ஸ் பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு. மறுபடியும் அவனுக்கு அந்த பதட்டம் வருது. 3வது மகன் வரான், இல்ல அந்த அட்வான்ஸை நம்ம கொடுத்தோம், பட் அவர் திருப்பி கொடுத்துட்டாரு, இந்த முழுசா நீங்க வாங்காதனால இந்த இழப்ப அவரே ஏத்துக்கிட்டாரு, அந்த முதல் உண்மையான சொந்தக்காரர், வீட்டோட சொந்தக்காரனே. திருப்பி இவன் பழைய நிலைக்கு வரான். அப்ப ஒரே பொருள் தான் அந்த வீடுங்கிறது, இவன் ஒரே ஆள் தான் அந்த தந்தை. ஆனா 3 வெவ்வேறு விஷயங்கள் மாறி மாறி வர 3 விதமா அவன் ரியாக்ட் பண்றான். முதல்ல சோகம், அதுக்கப்புறம் திருப்தி, ஒரு ரிலீஃபா ஃபீல் பண்றது, திருப்பியும் சோகம், அப்புறம் திருப்பியும் திருப்தியா ஃபீல் பண்றது, நல்ல வேலை நம்மளுது இல்ல அப்படின்னு. அப்ப நம்மளோட ஆத்மா நம்ம தான் ஆத்மா. நம்மளோட உடல் வந்து நம்மளுதுதான், இப்போதைக்கு நம்மளுதுதான். ஆனா நம்ம எந்த அளவுக்கு பற்றுதல் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அது மேல உள்ள உறவால நம்ம பாதிக்கப்படுறோம், நல்ல விதமாவோ இல்ல நல்ல விதம் இல்லாமையோ இல்லையா? இந்த உடலுக்கு ஒரு நோய், ஒரு வியாதியோ இல்ல தேவையில்லாத ஒரு சங்கடங்களோ வரும்போது இந்த மனம் பாடாப்படுது, இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு நம்ம அது கூட கனெக்ஷன்ல இருக்கிறோமோ இல்லையா? இதே வந்து ஒரு அறிதல் இருக்கு,
ஒரு புரிதல் இருக்கு. கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதையை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறவங்களா இருந்தோம்னா, ஒரு துன்பமோ இல்ல அசௌகரியமோ நம்ம உடலுக்கு வரும்போது நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு தியேட்டருக்கு போறோம், படம் ஓடிட்டு இருக்குது, படத்துல விஷயங்கள் ஓடுது, நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க படத்துக்குள்ள இல்ல, ஆனா நீங்க படத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள்ல அஃபெக்ட் ஆவீங்க. சோக காட்சிகள் வரும்போது நீங்களும் சோகமாகறீங்க, சிரிப்பு காட்சிகள் வரும்போது சிரிக்கிறீங்க, சரி. ஆனா அதுக்கப்புறம் அதை நீங்க விட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கீங்க. அது கூட கனெக்ஷன் தொடர்றது கிடையாது இல்லையா? அந்த உறவு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அந்த படம் முடிஞ்சோடனே. அது மாதிரிதான் இந்த உடல்ல நம்ம ஒரு அப்சர்வரா, ஒரு சீயர் எப்படி நம்ம பாக்குறோம், பார்வையாளர், அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப கனவு வருது, கனவு வரும்போதும் அதேதான். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மியூட்ல போட்டுக்கங்க மாதாஜி, சோ ஈஸியா இருக்கு எனக்கு. சோ நம்ம கனவு வருது அப்படின்னா நம்ம உடல் கனவுல போகல, ஆத்மாவும் கனவுல போகல. அதாவது எப்படி சொல்றேன்னா, ஆத்மா எப்படின்னா அப்சர்வ் பண்ணுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, கனவுல நம்ம தான் இருக்கோம், நம்மளோட உடல் தான், இந்த பிறவியோட உடல் இருக்கலாம், சில பேருக்கு போன பிறவி உடலும் போகலாம். அது டிபெண்ட்ஸ் அவங்களோட அந்த கனெக்ஷன், தெய்வீகமான கனெக்ஷனா, எந்த கனெக்ஷனை பொறுத்து அவங்களுக்கு கனவுகள் வருது. அது இது மூலியமா இம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பாஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்னு, அந்த வாசனைகள், அந்த கர்மிக் விஷயங்கள், கர்மா விஷயங்கள், இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கனவுகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இதை நம்ம பார்க்கும்போது, அந்த கனவே நம்ம பார்க்குறோம், அந்த சம்ஸ்காராஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை வாசனைகள் சொல்லுவோம், இல்லை கர்மிக் ரியாக்ஷன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த எல்லாம் வரும்போது நமக்கு ஒரு கனவுல நம்ம பார்க்குறோம், நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம். ஆனா நம்ம அங்க ஆக்சுவலா இல்ல, நம்ம இங்க தூங்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த கனவுல நம்ம அனுபவிச்சுக்கிட்டு திருப்பி வந்துடுறோம். அந்த மாதிரிதான் இந்த கலிகாலத்துல இன்னாருக்கு நம்ம குழந்தையா பிறந்திருக்கோம், இன்னாருக்கு கணவனாவோ மனைவியாவோ தாயாவோ தந்தையாவோ இருக்கும், இந்த உறவுகளோட இருக்கும். இது முடிஞ்சோடனையும், படம் முடிஞ்சோடனே எப்படி வெளியில போவோம், ரொம்ப கனெக்ஷனே இருக்காது, அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருப்போம். அந்த மாதிரிதான் அடுத்த உடலுக்கு போய்கிட்டே இருப்போம். இதே நம்ம பக்தி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பகவான் லோகத்துக்கு, தெய்வீக லோகத்துக்கு, அதாவது பரமபதம் வைகுந்த லோகத்துக்கோ கிருஷ்ண லோகத்துக்கோ போறப்போ ஆன்மீக உடல் எடுத்துட்டு நம்ம அங்க போயிருவோம். அப்போ நம்மளுக்கு இங்க இருக்கிற சம்பந்தம் எதுவும் இருக்காது, நம்ம சம்பந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நாரத முனியோட அட்வைஸால சித்திரகேது எப்படி பக்தனா மாறினாங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அங்கீர முனி மூலியமா, ஒரு ரிஷி மூலியமா அவருக்கு குழந்தை வரும், பாக்கியம் வரும். ஆனா அந்த குழந்தை மூலியமா தான் சோகம் துக்கம் ரெண்டுமே சேர்ந்து வரும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தை இறந்துரும். இறந்தோடனே இவர் சோகம் தாழாம ரொம்ப சோகத்துல மூழ்கி இருக்கும்போது திருப்பியும் அங்கீர முனியும் நாரத முனியும் சமாதானப்படுத்தி, நாரத முனி அந்த உடலுக்கு திருப்பி அந்த ஆத்மாவை வர வச்சு, அந்த குழந்தை என்ன சொல்லு, யாருக்கு ஞாபகம் இருக்கு அந்த கதை? அந்த குழந்தை என்ன சொல்லும்? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. என்ன எல்லாரும் புஸ்குன்னு மறந்து போயிட்டீங்க? இந்த கதை நம்ம போன வாரம் கேட்டோம் இல்லையா? சரி. அது என்ன சொல்லுச்சுன்னா, நான் கிளம்பிட்டேன், உடல்ல இருந்து நான் கிளம்பிட்டேன், எனக்கு பெத்தவங்க நீங்கன்னு சொல்றீங்க, எந்த பிறவியில நீங்க எனக்கு தாய் தந்தை? நான் பல பிறவிகள் எடுத்து வந்திருக்கேன், பல தாய் தந்தையர்களை மூலியமா நான் வந்திருக்கேன், ஆனா எந்த பிறவியில தாய் தந்தை நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை சொல்லும் பகவத்கீதை, சங்கிய யோகா, அந்த ஆத்ம தத்துவத்தை சொல்லி கொடுக்கும். அதை கேட்ட உடனே சித்திரகேது மகாராஜுக்கு ஞானம் வரும். அந்த நாரத முனியோட கருணையினால பக்தி வரும். சோ ஞானம் ரொம்ப முக்கியம் பக்தி வர்றதுக்கு. ஆனா பக்தி வந்ததுன்னா, ஒரு அறியாமையில இருக்கும்போது கருணை, பக்தர்களோட கருணையினால நமக்கு பக்தி வந்துருச்சுன்னா ஞானமும் வைராகியமும் சேர்ந்து வந்துடும். அது ஒன்றும் டவுட்டே பட வேண்டாம், அசம்சயாக, எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா
நம்மளுக்கு ஞானம் ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேத்துக்கு பக்தி வர்றதுக்கு முன்னாடி ஞானம் வரும் இல்லையா? ஞானம்ங்கிறது என்னன்னா ஒரு அறிதல் தான். பிரம்ம பூத்தக பிரசன்னாத்மா, கிருஷ்ணர் சொல்லுவாருல்ல பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல, பிரம்ம பூத்த பிரசன்னாத்மான பிரம்ம பூத்த, யாரு பிரம்மான் ரியலைஸ்டோ, பிரம்மன் தான் உடல் அல்ல பிரம்மன் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கிறதோ அவங்க பிரசன்னாத்மா, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. பிரம்மன் அப்படிங்கறத புரிஞ்சிருந்தாங்கன்னா தான் ஒரு ஆன்மீகம், அதாவது ஆன்மீகவாதி இல்லையா? நம்ம எல்லாருமே ஆன்மீகவாதி. நம்ம ஒரு பிரம்மம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டா, பிரம்மா கிடையாது பிரம்மம், பகவான் பரபிரம்மம். நம்ம பிரம்மம்னா என்னன்னா நான் உடல் கிடையாது, நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். ரெண்டாவது, எனக்கும் ஆத்மாவாகிய எனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தா சந்தோஷமா இருக்கும். 2வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகத்திலயும் வரும், கிருஷ்ணாவோட உணர்வுல யார் இருக்கோமோ, பகவானோட உணர்வுல இருக்கிறப்போ நம்ம எப்பவுமே சாந்தமா இருப்போம், சாந்தியோட இருப்போம், இப்படி மன நிம்மதியோட இருப்போம். மன நிம்மதி இருந்தா சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போன வாரம். எல்லாருமே சந்தோஷத்தை தேடி அலையிறோம். சந்தோஷங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு அர்த்தம் வச்சிருப்பாங்க. சந்தோஷம்னா என்ன? எனக்கு குழந்தை பிறந்துட்டா சந்தோஷம், எனக்கு வாழ்நாள்ல இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டா சந்தோஷம், மவுண்ட் எவரெஸ்ட் ஏறிட்டா சந்தோஷம், வேலை கிடைச்சா சந்தோஷம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கு. இதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. பணம் வந்துட்டா சந்தோஷம்னு பல பேர் நினைக்கிறோம். ஆனா பணம் வந்துட்டா சந்தோஷமா அப்படின்னா இல்லையே. அப்புறமும் தேடுதல் குறையிலையே. அப்ப என்னதான் சந்தோஷம்? அந்த மன நிம்மதி தான். அந்த மன நிம்மதி தான் நமக்கு சந்தோஷத்தை தருதுன்னே நமக்கு தெரியாம நம்ம எல்லாருமே அந்த சந்தோஷம்னு தேடி போறோம். ஆனா மன நிம்மதின்னு ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாட இந்த எரியற வீடு என்னது இல்லப்பா அப்படின்னு அந்த தந்தை உட்கார்றான்ல, அப்ப அவனுக்கு எவ்வளவு ஒரு மன நிம்மதி இருக்கும். நம்மளுதுன்னா எத்தனையோ யோசிக்கணும், வீடு போச்சு புதுசா வாங்கணும், காசு கிடையாது, எப்படி மறுபடியும் எல்லாம் இன்சூரன்ஸ் இருந்தா எப்படி கிளைம் பண்றது, அவன் திருப்பி கொடுப்பானான்னு பல விஷயம் யோசிக்கணும். நிறைய பேர் இன்சூரன்ஸ் இங்கெல்லாம் போடுறது இல்லைன்னா அது பெரிய வம்பு. அப்போ மன நிம்மதியை தேடிதான் நம்ம எல்லாரும் போறோம். ஆனா சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்கோம், எதைய சந்தோஷத்தை தேடி போறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த சந்தோஷம் நம்ம புலன் இன்பத்துல தேடுறோம். காதுக்கு குளிர்ச்சியா ஒரு செய்தி வரணும், கண்ணுக்கு குளிர்ச்சியா சில விஷயங்களை பார்க்கணும், வாய்க்கு ருசியா சாப்பிடணும் இல்லையா, கை காலுக்கு ருசியா சில வேலைகளை செய்யணும். நல்லா கை கால் வலிக்கும், ஆனா ஷாப்பிங் போட கை காலே வலிக்காது. ஏன்னா மனசு ஃபுல்லா சந்தோஷம். நம்ம வாங்குறோமோ இல்லையோ, போய் கடைகளுக்குள்ள சுத்தி பார்த்துட்டு அந்த பிடிச்ச விஷயங்களை சுத்தி பார்த்துட்டு 10 விஷயத்த வாங்குறோம், ஒரு விஷயம் வாங்குறோம், இல்ல வாங்காம வரும், அது 2வது பிரச்சனை. ஆனா அதை என்ஜாய் பண்றோம் இல்லையா, அப்ப நம்ம மறந்துடுறோம். கை கால் வலியா தலைவலியா என்ன பிரச்சனைங்கிறதே மறந்து ஃபுல்லா ஐக்கியமாயிடுறோம் இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சில பேர் பக்தியில பெரிய பக்தர்கள் எல்லாம் பக்தியில இந்த மாதிரி உள்ள ஐக்கியமாயி வெளி உலகத்துல இருக்கிற விஷயங்களை எல்லாம் அவங்க மறந்து போய் நிம்மதியா மன நிம்மதியா இருக்காங்க. அதனாலதான் பக்தியை தேடி போறோம் இல்லையா. அப்ப ஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சோ புக்தி முக்தி சித்திகாமி சகலே அசாந்தா, அது புக்தி ஆகட்டும் முக்தி ஆகட்டும் சித்தி ஆகட்டும். அப்படின்னா என்ன? புக்தின்னா புலனின்பத்தை தேடி போறது. யார் அப்படி போவாங்கன்னா கர்மிகள், கர்மவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. யாரு கர்மிகள் அப்படின்னா டெய்லிக்கும் தினசரி விஷயங்களை செய்யறவங்க. வேலைக்கு போறாங்க, வர்ற பணத்துல அவங்க புலனின்பத்துல ஈடுபடுறாங்க, அப்புறம் சில விஷயங்களை பண்றாங்க. கர்மிகள் அப்படின்னா மோசமானவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கர்மாலேயே 3 வகை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கர்மா, அகர்மா, விகர்மான்னு 3 வகை இருக்கு. கர்மா அப்படிங்கிறது விதி படி, அதாவது வேத நூட்கள் படி நம்ம வாழ்றது வாழ்க்கைய. அதுல என்னன்னு 3வது அத்தியாயத்துல பார்ப்போம். யாகம் பண்ணணும், பித்ருக்களுக்கு படைக்கணும், பிண்ட தானம் பண்ணணும், அப்புறம் இந்த தானம் பண்ணணும், அந்த தர்மம் பண்ணணும், தேவி தேவர்களை வணங்கணும். யாகம் எதுக்கு பண்ணணும்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கு பண்ணணும். மழை வருது, ஸோ அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் தெய்வத்துக்கு இந்திரானா இந்திராவுக்கு பண்ணணும்.
ஆகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு பகவத்கீதையில கிருஷ்ணர். ஆனா பக்தருக்கு இது எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயமும் நம்ம படிப்போம் அதுல. சரியா? ஏன் இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அடுத்த நிலைக்கு போகணுங்கிறக்காக. தர்ம, அர்த்தா, காம, மோக்ஷம், பக்தி 5 விஷயம் இருக்குது. தர்மம் பண்றது எதுக்கு? நம்ம புண்ணியம் தேடி சொர்க்கலோகத்துல போய் புலனின்பத்தை அனுபவிக்கணும். இங்க இன்பம் அனுபவிக்கிறது சில தடங்கல்கள் வருது இல்லையா? நோய் வந்ததுன்னா அந்த விஷயங்களை அனுபவிக்க முடியாது, காசு இல்லைன்னா அந்த விஷயங்களை அனுபவிக்க முடியாதுன்னு சில தடங்கல்கள் இங்க இருக்கு. ஆனா சொர்க்கலோகத்துல அப்படி இல்லையே. நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட உதாரணம் தான். அந்த சிங்கப்பூர் கிரெடிட் இருக்கு, நம்ம பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்துக்கு அளவா நம்ம போய் அனுபவிச்சுட்டு பணம் தீர்ந்தோன்னு திருப்பி வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற உதாரணம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க அமெரிக்காக்கே போலாம், இல்ல இதுக்கு என்னது சிங்கப்பூர் போலாம், மலேசியா போலாம், எங்கேயோ போங்க. ஆனா அந்த பணம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அனுபவிக்க முடியும். கடன் வாங்கி அனுபவிக்க முடியாது இல்லையா? கடன் வாங்கி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. சில பேர் அதையும் பண்றாங்க நியாயத்துக்கு. பட் பொதுவா பாத்தீங்கன்னா இருக்கிற காசுக்கு தான் நம்ம போய் அனுபவிச்சுட்டு வருவோம். சொர்க்கலோகத்துக்கும் அதே மாதிரிதான். நீங்க சொர்க்கலோகத்துக்கு போறதுன்னா இருக்கிற புண்ணியம் கிரெடிட் இருக்கு இல்லைங்களா அக்கௌண்ட்ல, அதை பொறுத்துதான் நீங்க போக முடியும். எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அவ்வளவு தூரம் தான் நீங்க போய் என்ஜாய் பண்ண முடியும். சொர்க்கலோகத்துல இத்தனை நாள் நமக்கு வந்து 6 மாசம் அப்படிங்கிறது தேவி தேவர்களுக்கு எவ்வளவு நாள்? ஒரு நாள் இல்லையா? நம்மளுக்கு 6 மாசம் பூமியில அப்படின்னா தேவி தேவர்களுக்கு ஒரு நாள். அப்போ நம்ம வந்து இங்கத்த கணக்குப்படி ஒரு மாசம் என்ஜாய் பண்ணோம்னா, அதாவது தேவி தேவர்களோட கணக்குக்கு 1 மாசம் என்ஜாய் பண்ணா கூட இங்க நிறைய 30 டைம்ஸ் 6 மாசம் வந்துரும் இல்லையா? அப்ப நிறைய நாள் என்ஜாய் பண்ணுவோம். அது டிபெண்ட்ஸ், எத்தனை புண்ணியம் வச்சிருக்கிறோமோ அத்தனை தூரம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா வந்துதான் ஆகணும் திருப்பியும். அப்ப இந்த ஏன் இந்த தர்மத்தை வந்து சொல்றாங்க அப்படின்னா, தர்ம காரியங்கள் பண்ணணும், தர்ம விஷயங்களை பண்ணணும்னு ஏன் சொல்றாங்கன்னா, நீங்க அடுத்த கட்ட நிலைக்கு போகணும்னு. தர்மம் பண்றதுக்கும் நம்மளுக்கு அர்த்தம் வேணும். அர்த்தம்னா நம்ம தமிழ்ல வர்ற அர்த்தம் கிடையாது, மீனிங் அந்த அர்த்தம் கிடையாது. அர்த்தம்னா இது ஸ்லோகம் 7வது அத்தியாயத்துல கூட வரும். அர்த்தார்த்தி ஜிக்ஞாச ஞானின்னு 4 விதமான புண்ணியஸ்தர்கள் வந்து என்கிட்ட வருவாங்க அர்ஜுனான்னு கிருஷ்ணர் சொல்லுவாரு. அர்த்தார்த்தி ஜிக்ஞாசி ஞானி. அர்த்தார்த்தி அதாவது சோகமா இருக்கிறவங்க வருவாங்க, பணம் வேணும்னு நினைக்கிறவங்களும் என்கிட்ட வருவாங்க. காசு வேணும், உத்தியோகம் வேணும், பெரிய அளவுல சம்பாதிக்கணும், பதவி வேணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் என்கிட்ட வருவாங்க. ரொம்ப டிப்ரெஸ்டாகி சோகமா இருக்கிறவங்களும் வருவாங்க. இந்த ஏதோ அடுத்த நிலை என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா? பக்தி அளவுக்கு வரல, ஆனா ரொம்ப தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும்னு வராங்கல்ல அவங்க. அப்புறம் ஞானிமார்கள் அவங்கெல்லாம். சோ இந்த புக்தி முக்தி சித்தி காமி அகலய அசாந்தான்னு சொன்னோம் இல்லையா? சகலய சாந்தா. அதாவது இந்த 3 பேருமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க. புக்தினா இந்த புலனின்பத்துல கர்மிகள்னு சொன்னோம் இல்லையா? என்னதான் யாகம் புண்ணிய காரியங்கள் எல்லாமே செஞ்சாலுமே பக்தி செய்யலைன்னா அவங்களுக்கு அந்த நிம்மதி, மன நிம்மதி முழுமையா கிடைக்காது. தற்காலிகமா வேணா வந்து போகும். ஃபிளிக்கரிங் ஹாப்பினஸ், சஞ்சலா அப்படிவாங்க. சஞ்சல ஹே மன கிருஷ்ணா. சோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் வரப்போக இருக்கதான் செய்யும். சீதோஷ்ண சுக துக்கதா இல்லையா? 2வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா? சுக துக்கம் வந்து போகதான் செய்யும். ஏன்னா நம்ம பௌதிக லோகத்துல இருக்கோம். என்னதான் நம்ம பாவம் புண்ணியம் பண்ணாலும் சுக துக்கம் வந்து போகதான் செய்யும். நீங்க ஒண்ணுமே பண்ணாட்டியும் அது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். போன அக்கௌண்ட்டுக்கு, போன ஜென்மங்கள்ல பண்ண அக்கௌண்ட்டுக்கு இந்த ஜென்மங்கள்ல வந்து போகதான் செய்யும். நீங்க கேட்காட்டியுமே உங்களுக்கு இது தேவையான சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வரும். துன்பமும் தேவையில்லைனாலும் ஒரு யாருக்குதான் துன்பம் தேவை, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது கிடையாது இல்லையா? யாராவது ஹார்ட் ஒர்க் பண்றாங்களா? ரொம்ப விடாமுயற்சி எடுத்து துன்பத்தை கொடு அப்படின்னு கேட்கறாங்களா? குந்தி மகாராணி மாதிரி பகவதத்துல கேட்பாங்க. குந்தி மகாராணி, எனக்கு துன்பம் திரும்ப திரும்ப கொடு, அப்பதான் நான் உன்னை நினைக்கிறேன் கிருஷ்ணன். அந்த அளவுக்கு யாராவது பக்தி பண்றாங்களான்னா கேள்விக்குறிதான். சோ இத்தனை விஷயங்கள் கர்மவாதிகள் பண்றாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணும். என்ன அவங்களுக்கு அடுத்த கட்டம்? சொர்க்கலோகம். சொர்க்கலோகத்துல போய் என்ஜாய் பண்ணணும். நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க, ஆனா பக்தி பண்ண மாட்டாங்க. பக்திங்கிறது அவங்க வந்து வெள்ளிக்கிழமைகள்ல பண்றது, இல்ல ஞாயிற்றுக்கிழமைகள்ல பண்றது, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? பக்திங்கிறது நித்தியம் பகவத சேவையாம், நித்தியமா பண்ணிட்டே இருக்கணும்.
அது புக்தி. புக்தினா இந்த மாதிரி கர்மவாதிகள் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. முக்தி அப்படின்னா இந்த ஞானிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த தத்துவத்தை வந்து கற்பனையா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஞான மார்க்கத்துல போறாங்க. பிரம்மனுடன் இரண்டரை கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் எப்படி கலக்க முடியும்? பகவான் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடல்ல போய் ஆறு தண்ணி கலந்துருச்சுன்னா, ஆத்து தண்ணி கலந்துருச்சுன்னா எல்லாம் ஒன்னாயிரும் அப்படிம்பாங்க. அது இல்ல சரியான விளக்கம்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லுவாரு. கடல் இருக்கு, ஆறு இருக்கு, சரி அந்த ரெண்டு ஊமையுமே வச்சுக்குவோம். ஆனா அந்த ஆத்துல இருக்கிற மீன் கடல்ல கலக்குது அப்படின்னா அந்த மீன் என்ன கடலாவா மாறுது? பச்சைக்கிளி ஒரு பச்சையான ஒரு செடிக்குள்ளேயோ இல்ல மரத்துக்குள்ளேயோ போகுது அப்படின்னா பச்சைக்கிளி என்ன பச்சையாவே எல்லாம் சேர்ந்து எல்லாம் கிளியா மாறுதா இல்ல இலையா மாறுது? இல்ல, கிளியா தான் இருக்குது, அந்த இலைகள் இலையா தான் இருக்குது மரத்துல. அதே மாதிரி தண்ணிக்குள்ள கடல் தண்ணிக்குள்ள ஆத்து தண்ணியில வந்த மீன் கலக்குது அப்படின்னா மீன் என்ன தண்ணியாவா மாறும்? கிடையாது, மீன் மீனாவா தான் இருக்கும். அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, நம்மளோட ஐடென்டிட்டி அப்படியே தான் இருக்கும். அப்ப பிரம்மவாதிஸ் பிரம்ம ஜோதியில போய் இரண்டரை கலக்கிறேன் அப்படின்னு. பிரம்ம ஜோதிங்கிறது என்ன? ஜோதி, அந்த வெளிச்சம், பகவானோட அந்த சரீரம், அந்த தெய்வீக சரீரத்திலிருந்து வர்ற வெளிச்சம், அந்த வெளிச்சம் தான் பிரம்ம ஜோதி இல்லையா. அந்த பிரம்ம ஜோதியில போய் கலக்கணும்னு நினைக்கிறது ஞானிகள். அந்த கலக்கும் போது என்னாகும்? அந்த அவங்களோட ஐடென்டிட்டி போயிருமா? அவங்களும் ஜோதியா மாறிடுறாங்களான்னா கிடையாது. அவங்களுக்கு தனி ஐடென்டிட்டி இருக்கும். கொஞ்ச காலத்துல அவங்களுக்கும் போர் அடிச்சு சொர்க்கலோகத்துல எப்படி கொஞ்ச காலம் கழிச்சு அவங்க திருப்பி வந்தாகணும், அதே மாதிரிதான் பிரம்ம லோகத்துக்கு போனாலும் சரி, இந்த பிரம்ம ஜோதிக்கு போனாலும் சரி, அவங்க திருப்பி வந்துதான் ஆகணும் இல்லையா. பிரம்மலோகம்ங்கிறது இதுக்குள்ள இருக்கு, நம்மளோட பிரபஞ்சத்துக்குள்ள. பிரம்ம ஜோதிங்கிறது அதுக்கும் மேல, அது ஆன்மீக ஸ்தலம் தான். ஆனா அந்த அளவுக்கு பக்தி அளவுக்கு அது ஆன்மீக ஸ்தலம் கிடையாது. அப்புறம் இந்த சித்தி என்ன பண்ணுவாங்க? அஷ்ட சித்தீஸ். நான் அஷ்ட சித்தீஸ்னா அஷ்டம்னா 8 தானே, 8. அதுல 8 வகையான மிஸ்டிக் பவர்ஸ், சித்திகள் எல்லாம் அவங்க பெறதுக்காக பயங்கரமா அவங்க தியானம் பண்ணுவாங்க, தபஸ்யா பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன வித்தை தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த நில பக்தி அப்படிங்கிறதுக்கு போக மாட்டாங்க. தண்ணி மேல நடக்கிறது, காத்துல பறக்கிறது, இருக்கிறதுலே சின்னதுல இருந்து சின்னதாக, பெருசுல இருந்து பெருசாகிறது, அந்த மாதிரி நிறைய அந்த சித்த வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க, சித்தி வேலைகள்லாம். அப்ப அந்த விஷயத்துக்காக அவங்க வாழ்க்கையவே அர்ப்பணிப்பாங்க. சோ அதுவும் வேஸ்ட் இல்லையா. நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா, பக்திங்கிற ஒரு பாதை தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க 7 பாதை அந்த பக்கம் இருந்தாலும் நான் அதை சுத்தி வரேன்னு சொன்னா நம்ம தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவோம்? அது உங்களோட நேரத்தை வீணா செலவு பண்றீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு அவங்க பண்றதுதான் பிரமாதமா தெரியும். ஞானிகளுக்கு நம்ம சொல்றது அந்த அளவுக்கு புரிதல் இருக்காது. ஞானிகள்ங்கிறது என்ன, நம்மளை விட தபஸ்யா அதிகமா செய்யறாங்க, விரதம் தியானம் அப்படிங்கிறது கடுமையா செய்யறாங்க. ஆனா பக்தி ஞானம் இல்லைன்னா அதுவும் வேஸ்ட் ஆயிடுச்சா? அப்போ நம்ம இவ்வளோ ஜென்மங்கள் எடுத்து மனித ரூபத்துக்கு வர்றக்கே பல கோடி ஜென்மங்கள் எடுத்து வர்றதா சொல்லுது சாஸ்திரம். அதுக்கப்புறம் இப்ப ஞானத்துல கொஞ்சம் ஞானம் வருது, அதை வச்சு நம்ம எது சிறந்த ஞானம்னு தெரிஞ்சதுன்னா, அது பக்தின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை விட்டுட்டு திருப்பியும் நம்ம இல்ல நான் சின்ன வேலைகளை செய்யறேன்னு சொல்றது, இப்போ கர்ம புக்தி, முக்தி, சித்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது என்னது? தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் 28 அக்டோபர் 72 விருந்தாவனத்துல சாபக ஆச்சாரியர் இருக்கா இல்லையா, அவர் கொடுத்த லெக்சர்ல வர்ற இந்த விஷயங்கள் இதெல்லாம் இந்த புத்தி முக்தி சித்தி காமிய சகலையா சாந்தாங்கிற ஸ்லோகமும் சைத்தன்ய சரிதாமிரத்துல மத்திய லீலையில வருது, 19வது அத்தியாயத்துல 149 ஸ்லோகத்துல. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஞானிகள் எல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்பாங்க. செயல்களே செய்யக்கூடாது, பேசாம உட்காந்துக்கணும், எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாம தியானத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். பக்திங்கிறது அப்படி இல்லை. அப்புறம் மௌனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. மௌனமா இருக்கணும், செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்னா அது அவசியமே இல்லை பக்திக்கு இல்லையா. பக்தியில நீ
என்ன வேணாலும் செய்யலாம், எதை செஞ்சாலும் பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு செய்யலாம். பேசுறீங்களா, பகவானை பத்தி பேசுங்க. கேக்குறீங்களா, பகவானை பத்தி கேளுங்க. சமையல் செய்யறீங்களா, பகவானுக்காக செஞ்சு அதை நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. எல்லாமே நம்ம பக்தியை ரிலேட் பண்ணி பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு பக்தி முகா சுக்ருதி கிடைக்குது. அதனால நம்ம பக்தியில அடுத்த கட்டத்துக்குன்னு போய் நம்ம திருப்பி பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்கு வராத மாதிரி நம்ம இந்த கரையை கடந்து சீக்கிரம் போயிடலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், குரு வேணும், சாது சங்கம் வேணும். ஸ்ரத்தா பஜன கிரியா சாது சங்கா, ஸ்ரத்தா சாது சங்கா பஜன கிரியா அனர்த்த நிவர்த்தி நிஷ்டா ருச்சி, இதெல்லாம் 9 படிக்கட்டுகள் நம்ம பகவானோட பிரேமையை அடையறக்கு, பகவான் மேல நம்ம பிரேமை இயல்பா வர்றதுக்கு. இப்பத்திக்கு நம்ம வைதினா விதிமுறைப்படி நம்ம பக்தி பண்றோம். இப்படி எப்படி பண்ணுங்க, இல்லப்பா எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் பண்ணுவேன், எனக்கு தோன்றதுதான் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம இன்னும் இயல்பு நிலைக்கு வரல. இயல்பான பக்தி, பகவான் மேல இயல்பான அந்த அன்பு காட்டுறது. அடடே இந்நேரம் ஆயிடுச்சே, பகவானுக்கு மங்களாரத்தி பண்ணணுமே. பிரபுபாத் இதை சொல்லுவார் இந்த லெக்சர்ல. இந்த நேரத்துக்கு பகவானுக்கு மங்களாரத்தி பண்ணணுமே, காலையில அவரை எழுப்பி விடணுமே, அவருக்கு கொஞ்சம் பால் பிரசாதம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு பண்ற அளவுக்கு இன்னும் நம்ம வரலன்னா, ஒருத்தங்க சொல்லி கொடுக்கணும், எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எந்திரிச்சு இதை பண்ணுங்க, பகவானுக்கு அதை பண்ணுங்க. எதுக்குப்பா என்ன இது பண்ண சொல்ற, அது பண்ண சொல்ற, இதெல்லாம் நானே பண்ணிக்குவேன், நான் பண்றதுதான் பக்தி, எனக்கு பிடிச்ச மாதிரிதான் பண்ணுவேன்னா நீங்க இந்த ஜென்மத்துல நம்ம பகவானை போய் அடைய முடியாது. பரவாயில்ல, பல ஜென்மம் எடுத்துட்டு போறேன், சரி எடுத்துக்கோங்க, அது உங்க விருப்பம், நன்றி வணக்கம்னு அடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது. ஆனா வைதி பக்தி ராகனுக பக்தின்னு இருக்கு. வைதி பக்தினா விதிப்படி நம்ம பண்றது. விதிப்படினா ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, டீச்சர், ஸ்கூலுக்கு போறோம், டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. 1 1 2ன்னு எழுதுங்க, பிளஸ்ங்கிற சிம்பிளை நடுவுல எழுதுங்க, ஈக்குவல் டுன்னு அடுத்தது போடுங்க. இதெல்லாம் சொல்லும்போது நான் அதெல்லாம் முடியாது, 1 நான் அந்த பக்கம் எழுதுவேன், 1 மேல எழுதுவேன், 1 கீழே எழுதுவேன், 2 நடுவுல எழுதுவேன், ஆன்சர் வந்துருச்சு இல்ல உங்களுக்கு என்ன அப்படின்னா அது கரெக்டாவா இருக்கும்? அதுக்கு எதுக்கு ஆசிரியர் இருக்காரு? சொல்லி கொடுக்கறதுக்கு தானே. சரியான இடத்துல சரியான விஷயங்களை கரெக்டா எழுதினாதான் கரெக்டா உங்களுக்கு பலன் வரும் அப்படிங்கறதுக்கு தானே ஒருத்தர் நம்மளுக்கு குருவா நியமனம் பண்றாங்க. சின்ன குழந்தையிலிருந்து அது பௌதிகத்திலேயே அப்படின்னா ஆன்மீகத்துல குரு இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும்? சாது சங்கம் இல்லாம என்ன பண்ண முடியும்? தினசரி பகவானை பத்தி நம்ம கேட்கணும், பகவானை பத்தி பேசணும். இப்படி பேசினாதான் கேட்டாதான் நம்மளோட ஆத்மா எப்பவுமே சுத்தமா தான் இருக்கு. நம்மளோட சரீரத்துல நம்ம ஆத்மா பல ஜென்மங்களா எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு நிறைய கர்மாவை சேர்த்து வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து தூய்மை அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும். நித்தியம் பகவத சேவையாம் கீர்த்தன்ய சதா ஹரி, சதா கீர்த்தன்யம் பண்ணணும் ஹரி பத்தி. கீர்த்தன்யம்னு பேசுறது, பாடுறது, சங்கீர்த்தனம் பண்றது, அதுதான் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றது. அப்ப இந்த மாதிரி நம்ம இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம நேரங்களை தேவையில்லாம செலவழிக்கிறோம். ஃபார்முலா கொடுத்தாச்சு இல்லையா, அந்த ஃபார்முலா இதுதான் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதை விட்டுட்டு ஒரு நிமிஷம்